ஹலோ காய்ஸ். இன்னைக்கு செகண்ட் டிவார்மிங். ஸோ ஃபர்ஸ்ட் டிவார்மிங் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அதை நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஸோ இது செகண்ட் டிவார்மிங். ஓகேவா? ஸோ ஆடு குட்டி போட்டதுல இருந்து மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 3 டிவார்மிங் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா கெடா குட்டிங்களுக்கு 1 மாசத்துக்கு இல்ல 2 மாசத்துக்கு ஒரு தடவையும், பொட்டை குட்டிங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் பண்ணா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் 3 டிவார்மிங் இருக்கு பாத்தீங்களா, குட்டி போட்டதுல இருந்து அது கம்பல்சரி பண்ணியே ஆகும். ஸோ அந்த மாதிரி செகண்ட் டிவார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக நானும் எங்க அம்மாவும் காலையில 3 மணிக்கெல்லாம் எழுந்து ஒரு குட்டியா புடிச்சு டிவார்மிங் பண்ணிட்டு இருந்தோம். சரிங்களா? அதுலயும் இவ இருக்கிறா பாருங்க, ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டான். ஒரு பக்கம் வாயில ஊத்துனா அப்படியே கீழே துப்ப ஆரம்பிச்சிட்டான். சும்மா நாங்க நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கிட்ட எத்தனை ஆடு எடுத்துன்னு உங்ககிட்ட நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொல்லிக்கு போனா தலைவன் கொஞ்ச நேரம் அவனை தொங்க விட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க guys. அவன் அந்த நாத்தை விடவே இல்ல. நானும் இறண்டா இறண்டான்னா அவன் கேட்க மாட்டான். அதுக்கப்புறம் அவன் கெஞ்சி கேட்டான். அவனை கீழே இறக்கி அவனை கொஞ்ச நேரம் அடிச்சு விளையாடிட்டு அவன் கையில இருந்து நாத்து கொடுங்க ஆரம்பிச்சிட்டான். ஆளுங்கெல்லாம் வேற கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நாத்து கொடுக்க சொல்லி. தரவே இல்லை அவன். விடுவான். அவன் கிட்ட இருக்கிற எல்லா நாத்தையும் புடுங்க ஆரம்பிச்சிட்டான். புடுங்கிட்டு பார்த்தா சண்டைக்கு வரான் அவன். சரி, அவன் தான் சண்டை கூப்பிடறான்னு நம்ம போனா நம்ம அடிச்சா அவன் தாங்குவானா? இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அப்புறம் திரும்பி பார்த்தா அவன் தோஸ்து. யாரா நீங்களா அப்படின்ட்டு பார்த்தா அவன் மண்ணு ஓடி போய் தண்ணிக்குள்ள பூந்துக்கினான். பாய் பாய் டாடா குட் பை.